ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கலாரகசி பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த குரோதி ஆண்டோட பங்குனி மாதம் ஸ்ரீ ராம நவமி அதோட சில ரொம்ப முக்கியமான குறிப்பு அது. அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி தான் அப்படின்ட்டு எடுத்துக்கலாமே. இந்த சனிக்கிழமை 5ஆம் தேதி அப்படி எடுத்துங்க, ஏப்ரல் 5 அப்படி இங்கிலீஷ் தேதிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த சனிக்கிழமையோட புனர்பூசம் திருநக்ஷத்திரம் இருக்கும். கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா இரவு 7:30 மணிக்கு மேலே உங்களுக்கு நவமி திதி வந்துடும். இந்த நவமியும் புனர்பூசம் சேர்ந்திருக்கும் வேளையில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ணுறது அதிகப்படியான விசேஷமான பலன்களை நிச்சயமாக தரும். அதில் குறிப்பாக என்ன வகையான பூஜைகள் பண்ணலாம், என்ன பண்ணலான்னா ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ராம நாமத்தை எவ்வளோவுக்கு எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள். குழந்தைங்களோட சேர்ந்து குழந்தைங்களெல்லாம் நிச்சயமாக சொல்ல வைங்க. ரொம்ப விசேஷம். அதில் நாம் ராமச்சந்திரமூர்த்தியோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் உடனே நம்ம கேட்கக்கூடியதை தரக்கூடிய ஒரு மூர்த்தியாக அவர் விளங்குறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிடுவார். அப்படி அவர் தரணுன்னா அவர் ரொம்ப எப்படி மகிழ்ச்சி அடைகிறாரு பார்த்துட்டிங்கன்னா, அவருக்கு ஏதேனும் பழங்கள் நெய்வேத்தியங்கள் ஏதாவது பண்ணிவிட்டு இந்த தாம்பூலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தாம்பூலத்தில் எப்பொழுதுமே தாம்பூலம் தயார் பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 வெத்தலை, 2 கொட்டைப்பாக்கு, 1 துளி சுண்ணாம்பு, 1 துளியோண்டு இருக்கணும். தென் இந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு மட்டும் அடிஷ்னலாக ஒரு விஷயத்த பண்ணணும். அதுதான் என்னென்னா, அந்த பச்சை கற்பூரத்தை சில துளிகள் ஒரு நீரில் கூட கரைச்சிட்டு 2-3 துளிகள் பச்சை கற்பூர துளிகளை வந்து நீர் துளிகளாக வந்து அந்த தாம்பூலத்தில் கலந்து நீங்கள் சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு இந்த தாம்பூலத்தை கொடுத்துட்டிங்கன்னா, அந்த தாம்பூலம் இப்படி பச்சை கற்பூரம் சேர்த்து பண்ணுறச்சே அகத்தியர் அருளிய விசேஷமான ஒரு தாம்பூல துதி ஒன்று உண்டு. கற்பூர சகலாவல்லி அப்படின்ட்டு ஒரு ஆரம்பிக்காது. அது கூட உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணுறோம். அதை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு இப்படி தாம்பூலம் தயார் பண்ணி நீங்கள் ராமச்சந்திரமூர்த்திக்கு வந்து ஏதேனும் பழங்களோட வெறும் வெத்தலை பாக்கு கொடுக்கக்கூடாது இல்லையா, ஏதேனும் பழங்களோ ஒரு இனிப்போ என்ன முடியுமோ, ஏன்னா சுவாமியோட திருநக்ஷத்திரம் பிறந்த நாள் இல்லையா, அதனால் அப்படி கொடுத்துட்டு இந்த தாம்பூலத்தையும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய வரங்கள் நியாயமானதாக இருப்பின் உடனடியாக சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவார் ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்ற ஒரு விசேஷத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. இது ஒரு விசேஷமான விஷயந்தான் இது. ஏன்னா இந்த மாதிரி தாம்பூலம் கொடுத்தே நம்ம காரியத்தை சாதிச்சுக்கலான்னா எவ்வளோ எளிமையான ஒரு விஷயம். ஸோ அதனால் இதை முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் கோயிலில் தான் போய் பண்ணணுன்ட்டு கூட ஒன்றும் அவசியம் இல்லை. எனக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்காது, வயோதிகர்கள். ரெண்டாவது வந்து கொஞ்சம் இரவு நேரம் 7:30 மணின்றது கூடன்றதுனால வீட்டில் கூட நீங்கள் ராமச்சந்திரமூர்த்தியை படத்தை வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக பண்ணுங்க. அதுக்குரிய பலன்கள் குருவர்களால் கை மேலே கிடைக்கும். ஓம்.